வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு மினி டேபிள் ஃபேன் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் கார்போர்டு அட்டையை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் டைப் இல்லை ரெக்டாங் டைப்பில் நீங்கள் கட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை அட்டை நான் கட் பண்ணியிருக்கணும், ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஸோ கட் பண்ணதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோல், அதாவது பிவிசி பைப்பு போகிற அளவுக்கு ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்குங்க. ஸோ நான் எத்தனை அட்டை நான் கட் பண்ணியிருக்கணும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க. தென் அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டிசி மோட்டார் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபேன்னாலே ஒரு மோட்டார் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டார், தென் இது பிளேடு, தென் இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு, தென் அது கூட ஒரு எல். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி அட்டையை கட் பண்ணி, ஸோ ஒரு அட்டையை நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 4 சைடும் பார்த்தீங்கன்னா நான் கேப் விட்ருப்பேன். ஸோ அந்த கேப் எதுக்குன்னா நம்ம அட்டையை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில். ஸோ அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் அது. ஸோ அதுக்காக தான் நான் அப்படி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே போல் நீங்கள் கட் பண்ணிங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூ வச்சு நான் ஃபுல்லாகவே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட ஃபெஃபிகால் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெஃபிகாலை யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நான் இது பண்ணிவிட்டு இது மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ஹோல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ சென்டராக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் 4 சைடு நீங்கள் அந்த மீதி உள்ள அட்டையை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எதுக்கு அந்த மாதிரி கேப் போட்டு நான் வெட்டியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அட்டையை வைக்கும்போது இந்த அட்டை நகராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அட்டையை நீங்கள் இந்த சைடில் நான் விட்டணும். ஸோ அந்த மாதிரி 4 சைடும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒட்டிடணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒட்டும்போது இது நகராமல் இருக்கும். ஸோ சென்ட்ரல் நம்ம அட்டை ஒட்டியிருக்கிறதுனால ஸோ அது சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நகராது. ஸோ மூவ் ஆகி கீழே வராது. இந்த மாதிரி நீங்கள் அட்டை சென்டரில் ஒட்டலைன்னா உங்களுக்கு அது அந்த சென்டரில் நிற்காது அது அந்த அட்டை. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு அட்டை ஒட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம பிவிசி பைப்பு மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பிவிசி பைப்பு நகராமல் இருக்கிறதுக்கும் ஸோ அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிவிசி பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸோ அந்த பிவிசி பைப்பு மேலே வரது இதேமாரி ஹோல் ஒன்று வரும். ஸோ கீழே இதேமாரி ஒரு ஹோல் வரும். ஸோ 2 ஹோலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணும்போது நீங்களே பார்த்துக்கணும். இல்லைன்னா திரும்பி நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை மார்க் பண்ணி நீங்கள் அதுமாரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அளவு வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி கட் பண்ண முடியும். கெஸ்ஸிங்கில் அதுமாரி கட் பண்ணாதீங்க, கரெக்டாக வராது அது. ஸோ இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கொயர் டைப்பு, இது நான் ரெக்டாங்கிள் டைப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் லாஸ்ட்டு ஃபைனல். ஸோ மேலே நம்ம விட்டுருவோம், ஏன்னா மேலே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் கீழே எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அதாவது ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஏதாவது கேப்பு இருந்ததுன்னா, அதிகப்படியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை சிசரை வச்சு கட் பண்ணிவிடுங்க. ஆனால் என்ன தான் நம்ம அளவு கரெக்டாக எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் சைஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ஸோ இந்த மேலே உள்ள டாப்பில் உள்ளதை நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் எனக்கு அதிகமாக இருக்குது. தென் இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி 18650 பேட்ரி, அது கூட ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்டு.
இந்த போர்டை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. ஸோ இந்த போர்டை நம்ம இதில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பென்சிலெல்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணால் தான் கரெக்டாக கட் பண்ண முடியும். ஸோ இதை கட் பண்ணும்போது கீழே ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், மேலே உள்ள அட்டையை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து வேணால் செக் வச்சு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. தென் இதை ஃபிக்ஸ் ஆன பிறகு ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா. தென் இந்த சுவிட்சை வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்சு கண்டிப்பாக வேணும். ஸோ இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ மார்க் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அதை கரெக்டாக ஹோலை கட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஸோ திரும்பவும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதே போல் இந்த மேலே மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. கரெக்டாக இதை வந்து அந்த போர்டு வைக்கும்போது மேலே மட்டும் இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே மட்டும் கட் பண்ணியிருப்பேன், சுவிட்ச் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சுவிட்ச் வந்து முழுவதும் உள்ளே போகணுங்கிறதுக்காக ஃபுல்லாக கட் பண்ணியிருப்பேன். தென் இந்த சுவிட்சை நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நகராமல் இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பேட்ரி வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தாகணும். ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கனெக்ட் பண்ணிங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த மாதிரி ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் ஒயர் இருந்தால் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ப்ளஸ் ரெட்டு அண்ட் மைனஸ் பிளாக். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கமாக என்ன பண்ணுறேன், 2 ஹோல் போட்டு ஸோ அந்த போர்டுக்கு தேவையான கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நான் அந்த கேப் விட்டு அது வழியாக எடுத்துடுறேன். ஸோ கரெக்டாக அந்த போர்டில் வந்து ரெட் கலர் ப்ளஸ்லையும் பிளாக் கலரை அந்த போர்டோட மைனஸ்ன்னு போட்டிருக்கும் பாருங்கள். ஸோ அந்த போர்டுலேயே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மைனஸில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ண பிறகு திரும்பவும் இதில் நான் வந்து க்ளோவ் அப்ளை பண்ணி நான் வந்து இதை ஒட்டிடுறேன். ஸோ நமக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து மோட்டரில் வந்து கனெக்ஷன் கொடுக்க வேணும். ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் பார்த்து அதை கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது அதை ரொட்டேட்டிங் பொறுத்து தான் நம்ம வந்து மாற்றி கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுலேயே பேட்டரி, அதாவது உங்களுக்கு டிசி மோட்டார்லேயே பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, ரெட் கலர் சிம்பிள் அண்ட் பிளாக் கலர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதை இந்த சைஸில் நீங்கள் வந்து பிவிசி பைப் ஒன்று எடுத்துங்க, இல்லை இதை விட பெருசாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ ஸோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்தாலே போதும். தென் அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து நான் வந்து பேட்டரியோட ஒரு மைனஸ்லையும் ஸோ அதோடைய ப்ளஸ் எடுத்து நான் வந்து சுவிட்சோட ஒரு லைன்லேயும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஒயர் எடுத்து ஸோ சுவிட்சோட இன்னொரு பக்கம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒயரை எடுத்து நான் வந்து பேட்டரியோட ப்ளஸில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ புரியலைன்னா நீங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். தென் இதில் அந்த க்ளூ அப்பில் பண்ணி நான் வந்து அந்த பேட்டரியை வந்து இதில் வந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இல்லைன்னா அந்த பேட்டரி வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். தென் ஸோ இது எல்லா வேலையுமே நமக்கு முடிஞ்சிச்சு.
ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அந்த பிவிசியில் கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஒயரை வந்து, ஏன்னா பிவிசி பைப்பு கீழே போயிடும். ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து கேப் விட்டு இந்த ஒயரை வந்து நான் வந்து மேலே மூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ அதை அப்படியே நம்ம கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோ வச்சு அப்ளை பண்ணி நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் அந்த ஹோல் எதுக்காக போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கீழே உள்ள ஹோலும் மேலே உள்ள ஹோலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே சேமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கீழே ஹோல் போட்டால் மட்டும்தான் அது நகராமல் இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக நான் அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு அதை. தென் இந்த பிளேடை எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க பார்க்குறேன், ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகுது, வேகமாக ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கே தெரியும் நல்லா எவ்வளோ வேகத்தில் ஓடுதுன்னு. ஏர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வருது. ஸோ இதை வந்து கிட்டக்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் நம்ம வச்சுட்டா ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஏர் வருது உங்களுக்கு. தென் இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைல் சார்ஜர் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர் லைட் எரியும். ஸோ இதில் ரெட் கலர் பார்த்திங்கன்னா வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இந்த உள்ள பேட்டரி வந்து ஃபுல் ஆகிட்டுனா இதில் வந்து ப்ளூ கலர் லைட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்போ. ஸோ சார்ஜ் ஆகிட்டு, ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு. ஸோ அதனால் ப்ளூ கலர் எரியுது. இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளூ கலர் ரெட் கலராக மாறிடும். இப்போ நான் ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர் மாறிடுச்சு. ஏன்னா சார்ஜர் குறையுது அப்படிங்கிறதுக்காக காமிக்குது. ஸோ அந்த இண்டிகேஷன் ஆகுது அது. ஸோ சிம்பிளாக செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது பேப்பர் எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஸோ இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் நல்லாவே வருது. பட் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. நம்மளுடைய ஃபேஸ் கரெக்டாக வந்து ஏர் வந்துகிட்டே இருக்கும். ஃபேஸ்க்கு வந்து கரெக்டாக ஏர் வந்துட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.